வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கிராமத்தில் மாட்டுப் பொங்கலும் கருநாளும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அந்த மாட்டுப் பொங்கலும் கருநாளும் நம்ம வீட்டில் எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு நேரமாக கோலம் போடலான்னு பார்த்தா, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருந்தனால நேரம் போனதே தெரில. காலையில் 5:45 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தா எல்லார் வாசல்லையுமே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் தூங்கிட்டுமே பொங்கல் அதுவுமே அப்படின்னு நினச்சிட்டு டக்கு டக்குன்னு கோலம் போட்டேன். எப்படியோ கோலமும் அழகாக வந்துடுச்சு. சூப்பராக இருந்துச்சு கோலம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் வந்து தோசையும் சட்னி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பு தான் போட்டு க்ளீன் பண்ணுவேன். எந்த ஒரு லிக்விடுமே போட மாட்டேன். ₹1 ஷாம்பு போட்டு கலக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்போர்ட் போட்டு தான் வீடெல்லாம் நான் தொடச்சி கிச்சனையுமே எடுப்பேன். வந்துட்டு வீடெல்லாம் கையோட தொடச்சி க்ளீன் முடிச்சுட்டு பண்ணிடணும். நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்க சாயங்காலம் வெளியில் போயிட்டோன்னா, போயிட்டு நம்ம பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ இருட்டிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போவே நல்லா கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, நானுமே வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிற வேலைக்காக எல்லாம் பார்த்துட்ருக்கேன். பூஜை ரூம்லலாம் விளக்கேற்றிட்டு, கணபதிக்கெலாம் விளக்கேற்றிட்டு, நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே போயிட்டுருக்கு. நாளெல்லாம் மாடு நமக்காக கஷ்டப்படுது. ஆனால் இந்த மாட்டுப் பொங்கல்னு வரப்போ தான் மாட்டுக்கு குளிக்க வச்சு, மஞ்சள் தடவி, குங்குமம் வச்சு, பொட்டு வச்சு, அந்த கொம்பெல்லாம் சீவி, அதுக்கு வரணெல்லாம் அடித்து, மாட்டுக்கு அந்த புது கயிறு அன்னைக்கு தான் வந்துட்டு கயிறெல்லாம் மாற்றுவாங்க. கயிறெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு, சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு, அது மாட்டுக்காக கொடுப்பாங்க. எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சிடணும். விளக்கேற்றிட்டு நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்ப சூப்பராக முடியும். வெளியில் போய் பொங்கல் வைக்கிறதுனால அடுப்பெல்லாம் மூட்டிட்டு கோலம்லாம் போடணும். கோலம் போட்டு அழகுபடுத்தினா தான் அந்த இடமே அழகாக இருக்கும். பொங்கலுங்கிறதுனால மாட்டுக்காக நம்ம செய்கிறப்ப அது ஸ்பெஷலாக அழகாக தெரியணுங்கிறதுக்காக அழகாக சூப்பராக கோலம் போட்டுட்ருக்கேன். பொங்கல் வந்தாலே போதும், கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, பொங்கலுக்கு எல்லாரும் யாரும் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லா வேலைகளும் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தங்கச்சிங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் சொல்லிடுவாங்க. நாங்களும் சரிப்பா அப்படியே ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற குஷியில் சரிப்பா நாங்கள் செய்கிறோம்மா சரிப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ வேலை வைப்பாங்க. மாட்டை கழுவு, அந்த மாட்டை புடியா, ஆட்டுக்குட்டியை கழுவு, மாட்டுக்கு கயிறு மாற்று, ஆட்டுக்கு கயிறு மாற்று, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலையை எங்கள் அம்மா பிரித்து விட்ருவாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு பூஜை ரூமெல்லாம் வந்துட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி கழுவி க்ளீனாக நீட்டாக போட்டு வச்சு கொடுத்துடணும். ஒருத்தவங்க வந்துட்டு பூஜை வெளியில் பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அழகாக ரெடி பண்ணிடணும்னு சொல்லிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீனாக தொடச்சி கொடுத்துடணும்னு சொல்லிடுவாங்க. இப்படி அக்கா தங்கச்சி 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு வேலையை எங்கள் அம்மா வச்சுருவாங்க. எங்கள் அம்மா வைக்கிற வேலையை நாங்கள் தட்ட மாட்டோம். எல்லா வேலைகளையுமே வந்துட்டு சூப்பராக செஞ்சுருவோம். அப்படி செஞ்சதுனால என்னவோ இன்றைக்கி என் வீட்டில் என்னுடைய புகுந்த வீட்லேயே வந்து நான் அதே மாதிரியே அழகாக செஞ்சிட்ருக்கேன். அதையெல்லாம் பார்க்குறப்ப எனக்குமே சந்தோஷமாக இருக்குது. என் வீட்டுக்காரருமே பரவாயில்ல என் மனைவி இவ்வளோலாம் செய்கிறா அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்பப்போ. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம அம்மா வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த வேலை செய் அந்த வேலை செய்யணும்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கினதுனால இங்கே வந்துட்டு எனக்கு மாமியார் இல்லை. இப்போ நான் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறப்போ எடுத்து கட்டிட்டு செய்கிறப்ப எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கல்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆயிடுச்சு. கிராமத்தெல்லாம் வந்துட்டு அப்படி தான் 7 மணி 6 மணி ஆகிடும், இருட்டிடும். அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சா நம்ம சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்லாம் யாருமே கிராமத்தில் கும்பிட மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சா, அந்த பக்கத்து வீட்டில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சா, ஓகே எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம எல்லாருமே சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் சாமி வத்தி கற்பூரம் எல்லாமே காமிப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு இங்கெல்லாம் கிராமத்துலலாம் செய்வாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஒரு தருணம். நம்ம வந்து ஃபுல் டே வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டதே மறந்துடுவோம் இந்த சாமி கும்பிட்றப்ப. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கருநாள் அம்மா வீட்டுக்கும் கிளம்புறதுன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கருநாளைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் கோலம் போட்டிருந்தேன். பெருசாக எதுவுமே நான் கோலம் போடல. கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சிக்கன் சமைச்சிட்டு தாத்தா பாட்டிக்கெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்துட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு காளை ஆட்டம். எங்கள் வீட்டிலேருந்து தான் வந்துட்டு காளை போக போகுது. அதனால் வந்துருமா நீ சீக்கிரமா, காளைக்கெல்லாம் சாமி கும்பிடணும், வாம்மா நீ பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நானுமே கடகடன்னு ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அந்த காளை பையன் 3 வருஷம்தான் ஆகுது. செம்மையாக சேட்டை பண்ணுறான். அப்படியே எனக்கே பயமாயிடுச்சு. இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வேண்டிக்கிட்டே இருந்தேன், சாமி யாருக்கும் எந்த ஒரு காயத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறாத, நல்லபடியாக போய் விளையாடிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுடி தங்கம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன். அவனுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடினான். எல்லாரு கூடயும் ஜாலியாக விளையாடிட்டு
யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. யாரையுமே குத்துறது, தூக்குறது, கிழிக்கிறது அப்படி எதுவுமே பண்ணல. நல்லபடியா விளையாடினோம். எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, மாட்டு கழுத்த அவுத்து விட்டுட்டுலாம் விளையாட முடியாது. அது வந்து சின்ன கிரவுண்டு. மாடு வந்து கழுத்துல கயிறு போட்டுட்டு, அத கொஞ்சம் புடிச்சிட்டு, அப்படி லூஸ் விட்டு தான் விளையாடுவாங்க. அப்ப வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு குஷியா இருக்கும். இல்லன்னா வந்துட்டு அத அப்படி அவுத்து விட்டுட்டா வேற யாரையாவது குத்தி கிழிச்சு தூக்கிடும். எல்லாத்துக்கும் பாதிப்பாயிடும். ஆனா அப்படி இருந்துமே வந்துட்டு பாருங்கன்னா, ஒரு சில காளைகள்லாம் வந்துட்டு இப்படி பிடிக்கிறப்ப போயிட்டு கையெல்லாம் குத்தி அப்படியே கிழிச்சிருக்கு. என் தங்கச்சியோட கொழுந்தனாருக்குலாம் வந்துட்டு கையில அப்படியே குத்தி கையெல்லாம் கிழிச்சிருச்சு. 3 தையல் போட்டிருந்தாங்க. இப்படி பாதுகாப்பா விளையாடுமே அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. காள ஆட்டம் பார்த்துட்டு வந்து இவன் வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு டக்குனு வீட்ல வந்து இருக்கிற கன்னுக்குட்டிய புடிச்சு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு விளையாடிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்பயே அப்படி பண்றான், இன்னும் பெருசானா இவன் என்ன பண்ணுவான்? பெரிய வீரன் தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவனுமே சிரிச்சுட்டு அந்த காளைய அடக்கறதுலயே மும்பரமா இருந்தான். அங்க பாருங்க பிடிச்சு அப்படியே அமுக்குறான், இழுக்குறான். அதை என்னென்ன பண்றானோ அந்த கன்னுக்குட்டி எல்லாம் பண்ணிட்டான். அதுவுமே வந்துட்டு கூடயே இருந்து பழகுறதுனால ஜாலியா இருக்கு. வேற எதுவுமே பண்ணல. எங்க வீட்டு குட்டீஸ்ங்கலாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நாங்க கேக் செய்ய போறோம். எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். அப்படின்றதுனால எல்லாருமே வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட்ட வச்சு சூப்பரா கேக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வாங்க வீடியோ எடுக்குறேன் அப்படின்னு சொன்னா யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. நாங்க வரல மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வைக்க மாட்டேன் வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். இவங்க யாருமே வரல. சரி நமக்கு என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வீடியோ மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்படியே ஞாபகார்த்தத்துக்காக பார்த்தீங்கன்னா, நான் எங்க வீட்டு ஆளுங்களோட எல்லார் கூடயுமே வந்துட்டு அழகா ஃபோட்டோவும் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஒரு ஞாபகம். வருஷத்துல 1 நாளு பொங்கல் அதுவுமா நல்ல நாள் வந்தா மட்டும் தான் நான் அம்மா வீட்டுக்கு போறது, வரதெல்லாம் இந்த மாரி ஃபோட்டோ எடுத்துக்கிறதெல்லாம். அதனால இப்போவே மறக்க முடியாம இருக்கிறதுக்காக எல்லார் கூடயுமே நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்துட்டு 2 நாள் தான் அம்மா வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.